உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் மே 6ஆம் தேதி இடம்பெற இருக்கின்ற நிலையில் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரங்களை எல்லா கட்சிகளும் இப்போது கடும் தீவிரமாக செய்து கொண்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. என்பிபி கட்சியும் இப்போது எல்லா ஊர்களிலும் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை நடாத்தி வருகிறது. குறிப்பாக என்பிபி கட்சி சேர்ந்த அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா ஊர்களுக்கும் சென்று தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுமாறு. அந்த வகையில் என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்களும் இப்போது எல்லா ஊர்களிலும் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளிலே ஈடுபட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் எல்லா ஊர்களுக்கும் சென்று ஆங்காங்கே பல தேர்தல் பிரச்சார கூட்டங்களிலே கலந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எவ்வாறு ஒவ்வொரு ஊராக சென்று தேர்தல் பிரச்சாரங்களிலே கலந்து கொள்கின்ற விடயம் குறித்து இன்னும் ஒரு பக்கம் விமர்சனங்களும் பேசப்பட்டு வருகிறது. ஜனாதிபதி தேர்தல் என்றால் பரவாயில்லை, பார்லிமெண்ட் தேர்தலும் பரவாயில்லை, ஒவ்வொரு ஊராக சென்று பிரச்சாரங்கள் நடத்துவதற்கு உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் இவ்வாறு ஜனாதிபதி என்கின்ற ஒருவர் இவ்வளவு தூரம் இறங்கி ஒவ்வொரு ஊராக சென்று தேர்தல் பிரச்சாரத்திலே ஈடுபட வேண்டுமா? அப்படி என்றால் என்பிபியினுடைய செல்வாக்கு என்பது குறைந்திருக்கிறதா? அதை இன்னும் கூட்டிக் கொள்வதற்காக இவ்வாறு ஜனாதிபதி நேரடியாகவே களத்திலே இறங்கி இருக்கிறாரா என்கின்ற விமர்சனங்களும் இன்னும் ஒரு பக்கம் பேசப்பட்டு வருகிறது. எப்படி இருந்தாலும் ஜனாதிபதி அனுரவினுடைய இந்த தேர்தல் பிரச்சார உரைகளிலே அவருடைய உரைகளை பார்க்கின்ற போது அவர் அண்மை காலமாக சொன்ன விடயம்தான், ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன்னர் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக அதில் பொறுப்பு வாய்ந்தவர்கள் வெளிப்படுத்தப்படுவார்கள். அதே போன்று இந்த மாதமும் அடுத்த மாதங்களுக்கு இடையிலே நிறைய கைதுகள் நடக்கலாம், பல விசாரணைகள் பல பக்கமும் சென்று கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு தகவலையும் சொல்லுகிறார். ஏற்கனவே சாமர சம்பத், வியாழேந்திரன், தேசபந்து தென்னக்கோன் போன்ற பலரும் விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரசன்ன ரணவீரவை இன்னும் தேடிக்கொண்டு வருகிறார்கள். இப்போது அதே வரிசையில் முன்னாள் அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள் என்று 8 பேர் இவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்காக வேண்டி சட்டமா அதிபர் திணைக்களம் தயாராகி வருவதான ஒரு தகவலும் வந்திருக்கிறது. இவர்கள் குறித்து இப்போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவும் சிஐடியினரும் சேர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்களாம். இந்த விசாரணைகளை துரிதப்படுத்துமாறும் இவர்கள் மீது துரித கதியிலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுமாறு சட்டமா அதிபர் திணைக்களம் உரிய அதிகாரிகளுக்கு சொல்லி இருப்பதாக தெரிகிறது. அதே போன்று இதற்குள் மூத்த அதிகாரிகளும், அரசு திணைக்களத்தில் இருக்கின்ற மூத்த அதிகாரிகளும் இதற்குள் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் தெரிகிறது. அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுப்பதற்கும் தயாராகி வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. இதற்குள் 3 முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராகவும் அதே போன்று 5 முன்னாள் இராஜாங்க அமைச்சர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு கடும் தீவிரமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிகிறது. அதிலும் முக்கியமாக இந்த ஜனாதிபதி நிதியத்திலிருந்து அந்த நிதியை தவறாக பயன்படுத்தியமை தொடர்பாகவும் அதில் சம்பந்தப்பட்டவர்கள் தொடர்பாகவும் விசாரிப்பதற்காக வேண்டி ஒரு தனி விசாரணை பிரிவை அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இது தொடர்பில் ஜனாதிபதி நிதியத்தில் இருந்த அந்த நிதிகளை தவறாக பயன்படுத்திய தொடர்பிலும் துரித கதியில் சட்ட நடவடிக்கை எடுக்க தயாராகி வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. ஒரு பக்கத்தில் இந்த கைதுகள் என்பது தேர்தலை இலக்காக வைத்து என்பிபி அரசாங்கம் செய்கிறது என்கின்ற ஒரு விமர்சனம் இருந்தாலும், இன்னும் ஒரு பக்கம் இந்த கைதுகள், தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அவர்கள் எந்த காலத்திலாவது, தேர்தல் காலமாக இருந்தாலும் சரி, தேர்தல் இல்லாத காலங்களாக இருந்தாலும் சரி, தவறு செய்தவர்கள் கண்டிப்பாக தண்டிக்க வேண்டும் என்கின்ற இன்னும் ஒரு கருத்தும் இன்னும் ஒரு பக்கம் நிலவி வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. பெசில் ராஜபக்ஷ குறித்து கடந்த காலங்களில் அதிகம் பேசப்பட்டு வந்தது. அவர் ஒரு 10 தலை கொண்டவர், இந்த பொருளாதாரத்தை மீண்டும் கட்டி எழுப்ப வந்த ஒருவர் என்கின்ற பிம்பம் எல்லாம் கடந்த காலங்களிலே இவர் மீது போடப்பட்டவைகளாக இருந்தது. இவர் அமெரிக்காவிலே இருந்து கொண்டு வருகிறார். இவ்வளவு காலமும் சத்தம் இல்லாமல் இருந்த பெசில் ராஜபக்ச அண்மையிலே அந்த மொட்டு கட்சியினுடைய செயலாளர் சாகர காரியவசத்திற்கு கோல் எடுத்திருக்கிறாராம். அவர் கோல் எடுத்தவுடன், சாகர நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், என்ன நடக்கிறது என்று கேட்க, சாகர காரியவசம் நன்றாக இருக்கிறேன், நாமல் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் என்று சொல்ல, அதற்கு பெசில் ராஜபக்ச ஏது உதவிகள் ஆலோசனைகள் தேவைப்பட்டால் கேளுங்கள், செய்து தருகிறேன் என்று சொல்ல, சாகர காரியவசம் நீங்கள் எப்போது நாட்டுக்கு வருகிறீர்கள் என்று கேட்க, அதற்கு பெசில் ராஜபக்ச இப்போது இந்த அரசாங்கம் செய்கின்ற வேலையை பார்க்கும்போது இப்போது வரைக்கும் நான் நாட்டுக்கு வர மாட்டேன் என்று பெசில் ராஜபக்ச அதற்கு பதிலளிக்க, மீண்டும் சாகர காரியவசம் இந்த பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்ளத்தானே வேண்டும் என்று பெசில் ராஜபக்சவிடம்
கேட்டிருக்கிறாராம். அத்தோடு பெசில் ராஜபக்ச அவருடைய அழைப்பை துண்டித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் கடந்த காலங்களிலே மொட்டு கட்சியிலிருந்து சிலிண்டருக்கு ஆதரவாக சென்றவர்கள் இப்போது மீண்டும் மொட்டு கட்சியிலே இணைந்து கொள்வதற்காக வேண்டி வந்திருப்பதாக தெரிகிறது. இதற்கு இப்போது மொட்டு கட்சியினுடைய தலைமையகம் இவர்களை எடுத்துக்கொள்வது விடயத்திலே கடும் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. அதே நேரம் இந்த மொட்டு கட்சியில் இருக்கின்ற இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பானவர்கள், முன்னாள் அரசியல் தலைவர்கள் என்று அவர்கள் அத்தனை பேருடைய இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் வழக்கை தாக்கல் செய்யுமாறும், அதே போன்று சும்மா அறிக்கைகளை விடாமல் அவர்களுக்கு எதிராக வழக்குகளை தாக்கல் செய்யுங்கள் என்கின்ற ஒரு ஆலோசனையை மொட்டு கட்சி எடுத்திருப்பதாக தெரிகிறது. அவர்கள் ஒரு சட்ட போராட்டத்துக்கு தயாராகி அவர்கள் குற்றமற்றவர்கள் என்று நிரூபிப்பதற்காக வேண்டி அவர்கள் இப்படி வழக்குகளை தாக்கல் செய்யுங்கள் என்கின்ற ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த மாதிரியான விடயங்களுக்குள் இப்போது இந்த நாட்களில் அதிகம் பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயம்தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த அந்த வரி விதிப்பு தொடர்பாகவும், அதே போன்று இலங்கைக்கு 3 நாள் விஜயமாக வந்த பிரதமர் மோடியினுடைய விஜயமும் அவர் செய்து கொண்ட ஒப்பந்தம் தொடர்பான விடயங்கள் தான் இந்த நாட்களிலே பேசு பொருளாக இருக்கிறது. அமெரிக்கா விதித்த இந்த வரி தொடர்பாக உலகில் இருக்கின்ற 50க்கும் மேற்பட்ட நாடுகள் அவர்களுடைய வரிகளை குறைக்க வேண்டும் என்கின்ற ஒரு பிரச்சாரத்திலே அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. எப்படியோ இலங்கைக்கு இந்த வரி விதிப்பு என்பது அதிகமாகவே இருக்கிறது. அது இலங்கைக்கு இன்னும் ஒரு பெரும் தலையீடியாக இப்போது மாறியிருக்கிறது. இது தொடர்பான விவாதங்கள் இப்போது சமூக மட்டத்திலும் அரசியல் ரீதியாகவும் போய்கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த வேளையில் தான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு வந்திருந்தார். அவருக்கு எந்த நாட்டு தலைவர்களுக்கும் அளிக்கப்படாத ஒரு பெரும் வரவேற்பை என்பி அரசாங்கம் அளித்திருந்தது. அவருக்கு இலங்கையால் வெளிநாட்டு தலைவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு கௌரவமான மித்ர விபூஷண விருது என்பது மோடிக்கும் வழங்கப்பட்டது. அந்த விருதை இந்த அரசாங்கம் வழங்கி இருக்கிறது. இலங்கை இந்தியாவுக்கு இடையிலே டிஜிட்டல் பொருளாதாரம், அதே போன்று பாதுகாப்பு, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளுக்கான பலதரப்பட்ட ஒப்பந்தங்கள் என்பது கைச்சாத்திடப்பட்டிருந்தது. இங்க இருக்கின்ற மலையக தமிழ் அரசியல்வாதிகளையும் அதே போன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினரையும் இந்திய பிரதமர் மோடி சந்தித்திருந்தார். இவர்களை சந்தித்தது போல எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவையும் பிரதமர் மோடி சந்தித்திருந்தார். இதில் இருக்கின்ற ஒரு விசேஷம் என்னவென்றால், சஜித் பிரேமதாச பிரதமர் மோடிக்கு ஒரு பெண் புலி சிங்கத்தினுடைய ஒரு புகைப்படத்தை அவர் அன்பளிப்பாக கொடுத்திருந்தார். அந்த பெண் புலி தொடர்பாகவும் அந்த பெண் புலியினுடைய ஒரு கண் இல்லாதது தொடர்பாகவும் சஜித் பிரேமதாச ஒரு விடயத்தை குறிப்பிட்டு அந்த பரிசை அவர் பிரதமர் மோடிக்கு வழங்கியிருந்தார். அந்த பெண் புலியானது வில்பத்துவில் இருக்கின்ற ஒரு கண்ணை இழந்த ஒரு பெண் புலியாக இருக்கிறது. காட்டு வழியிலே அந்த பெண் புலி போராடி வாழ்கின்றதுக்கான ஒரு அடையாளமாக அந்த ஒரு கண்ணில்லாத பெண் புலி இருக்கிறது என்கின்ற ஒரு விடயத்தை சஜித் பிரேமதாச குறிப்பிட்டிருந்தார். எது எப்படியோ இந்த புகைப்படத்தை சஜித் பிரேமதாச தான் எடுத்திருக்கிறார் என்கின்ற ஒரு தகவலும் இருக்கிறது. இது போன்று பல லட்சக்கணக்கான புகைப்படங்கள் என்பது சஜித் பிரேமதாசவிடம் இருப்பதான விடயம் என்பது யாருக்கும் தெரியாத ரகசியமும் இல்லை.